சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்தடுத்து விசாரணைக்காக அழைக்கப்படும் தமிழரசு கட்சி உறுப்பினர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அழைப்பாணை. ரஷ்யா பயணமாக உள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நோக்கில் நகர்வு. அதிரடியாக மீண்டும் உயர்ந்த சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள். நெருக்கடியில் பொதுமக்கள். வித்யா கொலை வழக்கு கைதி. சிறையில் பெண் வைத்தியரிடம் அத்துமீற முயற்சி. ஈரானில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இணைய முடக்கம். வரலாற்றிலேயே நீண்ட முடக்கம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க இழப்பீடு கோரும் ஈரான். ட்ரம்பின் கருத்துக்களுக்கும் விமர்சனம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். 3வது தடவையாக அவர் விசாரணைக்காக அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையின் நிர்வாக குழு உறுப்பினரும் கிராஞ்சி வட்டாரத்தின் அமைப்பாளருமான தயானந்தன் ஜெயசித்ரா கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கங்களைப் போலவே மாற்றம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கமும் தமிழ் மக்கள் மீதான அச்சுறுத்தல்களையும் அடக்குமுறைகளும் அதே பாணியில் தொடர்வதை இந்த நடவடிக்கை மேலும் உறுதிப்படுத்துவதாகவே அமைந்துள்ளது. குறித்த காவல்துறை வழங்கிய அழைப்பாணையில் நாளைய தினம் காலை 10 மணிக்கு கொழும்பில் உள்ள விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தயானந்தன் ஜெயசித்ரா குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவால் 3வது முறையாகவும் விசாரணைக்காக கொழும்புக்கு அழைக்கப்படுவது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறு ஒரு தமிழ் தேசிய அரசியல் செயற்பாட்டாளரை தொடர்ச்சியாக கொழும்புக்கு அழைத்து விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்துவது தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கால ஆட்சியாளர்களின் கொள்கைகளையே தற்போதைய அரசாங்கமும் தமிழர்களுக்கு எதிராக கையாண்டு வருவதுடன் இவ்வாறான அநீதிக்கான செயல்கள் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுவது பாரிய ஜனநாயக விரோத செயல் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய 2 நிறுவனங்களும் தமது சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகளை அதிகரித்துள்ளன. சர்வதேச சந்தை விலை மாற்றங்களுக்கு அமைவாக இந்த விலை உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லாப்ஸ் நிறுவனத்தின் 12.5 கிலோ எரிவாயு கொள்கலனின் விலை 1070 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 5700 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோ சிலிண்டரின் விலை 418 ரூபாவாக உயர்ந்து புதிய விலை 2280 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதேபோல லிட்ரோ எரிவாயு 12.5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் 775 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 4765 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் 308 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 1910 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2.3 கிலோகிராம் 140 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 890 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் கப்பல்கள் வருகை மற்றும் எண்ணெய்கள் எனப்படும் டிஜிட்டல் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்து சாதகமான செய்திகளுக்கு மத்தியில் சமையல் எரிவாயுவின் இந்த விலை உயர்வு பொதுமக்களுக்கு மேலதிக சுமையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் விஜித கீரத் அடுத்த மாதம் ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எரிபொருள், நிலக்கரி மற்றும் உரம் ஆகியவற்றை பெற்றுக்கொள்வது குறித்து பேச்சு நடத்துவதற்காக ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரோ டுடென்கோ மற்றும் பிரதி எரிசக்தி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் ஆகியோர் கடந்த வாரம் கொழும்புக்கு பயணம் மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் ஜனாதிபதி மற்றும் உயர்மட்ட பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடினர். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே விஜித கீரத்தின் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. ரஷ்யாவில் இருந்து எரிபொருள் கொள்வனவு செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்து வந்த பணிப்புறக்கணிப்பை கைவிட தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இன்றைய தினம் காலை 8 மணியுடன் பணிப்புறக்கணிப்பு நிறைவுக்கு வருவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கம் ஆரம்பித்துள்ள பணிப்புறக்கணிப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் எதிர்வரும் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை ஒன்றினை நடத்துவதற்காக தாம் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதி ஒருவர் பெண் மருத்துவர் ஒருவரிடம் அத்துமீற முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கண்டி பல்லேகலை தும்பரி சிறைச்சாலையில் வித்யா பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு பெண் மருத்துவர் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது அவரை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேளையில் குறித்த கைது திடீரென மருத்துவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் நடந்தவுடனே அங்கு சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் கைதியை கட்டுப்படுத்தினர். இதனால் பெண் மருத்துவர் எந்தவித ஆபத்துமின்றி பாதுகாக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் பல்லேகலை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வித்யா கொலை வழக்கில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரே இவ்வாறு நடந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கான பொறுப்பை நாமல் ராஜபக்ஷ சிறந்த முறையில் செயற்படுத்துகிறார் என அந்த கட்சியின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கு மாதுகுட தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலைமை கையாளும் திறன் அரசாங்கத்திற்கு இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுக்கு மாதுகுட தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளான போது மக்கள் விடுதலை முன்னணி அந்த நெருக்கடியை தனது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தியது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெருக்கடியான நிலைமையில் அரசாங்கங்களை பலவீனப்படுத்தும் வகையில் மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் செயற்பட்டதை போன்று தாம் செயற்பட போவதில்லை எனவும் சாணுக்கு மாதுகுட தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போது நிலவி வரும் கடுமையான வெப்பத்தை தணிக்க மக்கள் பல்வேறு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இளைஞர்கள் சேர்ந்து கடலுள் கரப்பந்தாட்டம் விளையாடும் காணொளி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. வவுனியாவில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த யானை வேலியினை அமைத்து தருமாறு கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுனியா மரக்காம்பிளி கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு தோட்ட நிலத்திற்குள் உட்புகுந்த காட்டு யானைகள் காய்க்கும் நிலையிலிருந்து பெருமளவிலான தென்னை மரங்கள் வாழை மரங்களையும் சேதமாக்கி சென்றுள்ளது. நேற்றிரவும் குறித்த கிராமத்தினுள் உட்புகுந்த யானைகள் காய்க்கும் நிலையில் இருந்து 18க்கும் மேற்பட்ட தென்னை பயிர்களையும் 50க்கும் மேற்பட்ட வாழை மரங்களையும் நாசமாக்கி சென்றுள்ளது. நகரின் எல்லை கிராமமான குறித்த கிராமத்தில் யானைகளின் தொல்லை காணப்படாத நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமையால் கிராம மக்கள் பெரும் அச்சத்தின் மத்தியில் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமது கிராமத்தினை சூழ யானை வேலியை அமைத்து தருமாறு கிராம மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகின்றது. இதனால் வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சிகள் தீவிரமாக உள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு எதிர்வரும் 23ஆம் திகதி ஆரம்பமாகி மே மாதம் 4ஆம் திகதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. தேர்தலை முன்னிட்டு மார்ச் மாதம் 30ஆம் திகதி வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று பிற்பகல் 3 மணியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவாகிறது. தமிழகத்தில் இதுவரை 3430 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 698 பெண்கள் ஒரு 3ஆம் பாலினத்தவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். 234 தொகுதிகளிலும் வேட்புமனுக்கள் நாளை பரிசீலனை செய்யப்படவுள்ளன.
மூடியுள்ள ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறக்க போதிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என ஈரான் நிபந்தனைகளை விதித்துள்ளது. இந்த முடக்கத்தால் உலகளாவிய மசகு எண்ணெயின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிபந்தனையற்ற திறப்பிற்கு 60க்கும் மேற்பட்ட நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் ஈரானின் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நீண்டகால இணைய முடக்கம் அந்த நாட்டின் எண்ணியல் எனப்படும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை முற்றாக முடக்கியுள்ளது. உலக வரலாற்றிலேயே மிக நீண்டகால இணைய முடக்கமாக இது பதிவாகியுள்ள நிலையில் ஈரானிய மக்கள் துயரங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் அரசாங்கம் விதித்துள்ள இந்த இணைய முடக்கம் 5 வாரங்களை தாண்டியும் தொடர்கிறது. இதனால் அந்த நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் டிஜிட்டல் சந்தை பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அடுத்தடுத்து விசாரணைக்காக அழைக்கப்படும் தமிழரசு கட்சி உறுப்பினர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அழைப்பாணை. ரஷ்யா பயணமாக உள்ள ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கும் நோக்கில் நகர்வு. அதிரடியாக மீண்டும் உயர்ந்த சமையல் எரிவாயு கொள்கலன்களின் விலைகள். நெருக்கடியில் பொதுமக்கள். வித்யா கொலை வழக்கு கைதி, சிறையில் பெண் வைத்தியரிடம் அத்துமீற முயற்சி. ஈரானில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இணைய முடக்கம், வரலாற்றிலேயே நீண்ட முடக்கம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க இழப்பீடு கோரும் ஈரான், ட்ரம்பின் கருத்துக்களுக்கும் விமர்சனம். இத்துடன் ஐபிசி தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.